கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது அது என்ன மாதிரியான மாற்றத்தை இந்தியாவில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல பலவிதமான குழப்பங்கள் இருந்தன. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு இது மன்மோகன் சிங் காலத்திலேயே இதற்கான வடிவம் உருவாக்கப்பட்டு விட்டாலும் அதை செயல்படுத்துவதற்கான நேரமோ அல்லது தைரியமோ அந்த சமயத்தில் மன்மோகன் சிங்கிடம் இல்லாது போன காரணத்தினால் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் இது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போதிலிருந்தே தொடர்ச்சியாக அரசுக்கு வரக்கூடிய மறைமுக வரி வருமானம், இன்டைரக்ட் டாக்ஸ், அது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு வந்திருக்கிறது. அதுதான் இந்த புதிய நிதியாண்டின் முதல் மாதத்திலும் நடந்திருக்கிறது. இந்த மாதம், அதாவது தற்பொழுது முடிவடைந்த ஏப்ரல் 2026 இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு 2.43 லட்சம் கோடி ரூபாய்கள் ஜிஎஸ்டி கலெக்ஷனாக நமக்கு வந்திருக்கு. இத்தனைக்கும் ஈரானில் போர் நடந்து கொண்டிருக்கிறது, மற்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த ஏப்ரல் 2026 ஏப்ரல் 2025 நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அதை விட அதிகமாக இருக்கிறது. அந்த டேட்டா பார்ப்போம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். முதல்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஜிஎஸ்டி வருமானம் அதிகரித்திருக்கிறது. அப்படின்னா நம்முடைய பொருளாதாரம் ரொம்ப நிலைத்தன்மை கொண்டதாக, ஸ்டேபிளாக இருக்கு அப்படிங்கிறது தான் அது காண்பிக்குது. ஏப்ரல் 2026 2.43 லட்சம் கோடிகள் உள்ள வந்திருக்கு. இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்பொழுது, இதே மாதம் கடந்த ஆண்டு 2025 ஏப்ரலோடு ஒப்பிடும்பொழுது 8.7% அதிகரித்திருக்கிறது. அது ஒரு ஹெல்தி இன்க்ரீஸ். இது கிராஸ் கலெக்ஷன் சொல்லுவோம். பட் ஒவ்வொரு மாதமும் ரீஃபண்டும் நடக்குது. ஏன்னா அதற்கு முதல் மாதங்களிலெல்லாம் அதிகமாக கொடுத்திருப்பவர்கள் அவங்க ரீஃபண்ட் எல்லாம் கிளைம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த ரீஃபண்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நெட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தா அது 2.11 லட்சம் கோடி. கிராஸ் 2.43 லட்சம் கோடி, நெட்டு 2.11 லட்சம் கோடி. இது முந்தைய ஆண்டின் அந்த மாதத்தோடு ஒப்பிடுகையில், ஏப்ரல் 2025 ஒப்பிடுகையில் 7.3% அதிகமாகும். மீதி இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட்லேயே கிட்டத்தட்ட 31,793 கோடி ரூபாய் போயிருக்கு. இதில் எங்கிருந்து கணிசமாக வந்திருக்கு? ஏன்னா அந்த ஜிஎஸ்டியுமே நீங்கள் உடைத்து பார்க்கலாம், எங்கெங்கே இதெல்லாம் வருது அப்படின்னு. அதில் ஒரு முக்கியமான செக்மெண்ட் இம்போர்ட், இறக்குமதி செய்வதிலிருந்து வருகிறது. அந்த இறக்குமதி செய்வதிலிருந்து வரக்கூடிய ஜிஎஸ்டி கணிசமாக உயர்ந்திருக்கிறது, கிட்டத்தட்ட 25.8%. அப்போ ஏப்ரலில் வந்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வருமானத்தில் பெருமளவு அந்த இன்க்ரீஸை மட்டும் எடுத்துப்போம். எது அதிகமாகி இருக்கிறதுன்னு பார்த்தா இறக்குமதியிலிருந்து வந்திருப்பது அதிகமாகி இருக்கிறது. மற்றபடி பிற கிராஸ் டொமஸ்டிக் ஜிஎஸ்டி, உள்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கான ஜிஎஸ்டி பார்த்தா அது வெறும் 4.3% தான் உயர்ந்திருக்கு. இம்போர்ட், இறக்குமதியிலிருந்து வருவது 25.8% உயர்ந்திருக்கு. இதுக்கு 2 காரணம் இருக்கும். நம்ம இம்போர்ட் பண்ணுற பொருட்களுடைய அமௌண்ட் அதிகரிச்சிருக்கும், நிறையா இம்போர்ட் பண்ணியிருப்போம். அல்லது கச்சா எண்ணெய் போன்றதை நம்ம இம்போர்ட் பண்ணும் பொழுது அதோடைய விலை உயர்ந்திருக்கு. குவான்டிட்டி அப்படியே தான் இருக்குது, ஆனால் விலை உயர்ந்திருக்கிறது. இது எல்லாமே சேர்த்து தான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஏன்னா நமக்கே தெரியும், இந்த போர் காரணமாக கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்திருக்கிறதுனால அதை இறக்குமதி செய்யும் பொழுது அதிகமான வரியும் அதோடு கூட சேர்ந்து வருவதனால அங்கே ஒரு கன்சிடரபிள் இன்க்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நெட்டில் பார்த்தா இது இன்னுமே ரொம்ப தெளிவாக தெரியுது. நெட் ஜிஎஸ்டியில் பார்த்தா இந்த இம்போர்ட் தான் இந்த இன்க்ரீஸுக்கு மொத்த காரணம் அப்படின்னு. ஸோ அது ஒரு விதத்தில் ஒரு சின்ன ஒரு கவலைக்குரிய விஷயமாகவும் நம்ம பார்க்கலாம். பட் அது ஒரு புள்ளி வச்சுப்போம். அடுத்து வரக்கூடிய மாதங்களில் இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் எந்த மாதிரியாக அதிகரித்திருக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு, முழு ஆண்டு மார்ச்சோடு முடிந்த நிதியாண்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2025-26 நிதியாண்டில் ஒட்டுமொத்தமாக 22.27 லட்சம் கோடிகள் கிராஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்திருக்கு. ரீஃபண்டுக்கு பிறகு நெட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 19.34 லட்சம் கோடிகள். இதுவும் கிட்டத்தட்ட நெட் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா அதற்கு முந்தைய நிதியாண்டோடு ஒப்பிடுகையில் 7.1% அதிகரித்திருக்கிறது. கிராஸ் 8.3% அதிகரித்திருக்கிறது. ஸோ இந்த ஜிஎஸ்டியோடைய மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷன் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, தொடர்ச்சியாக ஒரு அரசு, மத்திய அரசு
தெளிவாக நமக்கு எவ்வளவு வருமானம் வரப்போகிறதுங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு இது உதவுது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இந்த மாதம் என்ன வரும், இது அடுத்த மாதம் என்ன வரும்ன்ற தெரியாத ஒரு நிலை தான் சர்வீஸ் டேக்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் மட்டும் இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இது ஜிஎஸ்டியாக ஒருங்கிணைந்த பொருட்கள் மற்றும் சேவை வரியாக மாறியதற்கு பிறகு ப்ளஸ் அதை எப்படி அதை இன்டகிரேட் பண்ணாங்க, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக எல்லாரையும் ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறது, ஜிஎஸ்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறதன் மூலமாக பெரும்பாலான மிக 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 சிறு நிறுவனங்களை தவிர மீது எல்லாரையும் ஜிஎஸ்டியோடைய ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வருவதன் மூலமாக, இன்வாய்சிங் மூலமாக, இது எல்லாம் செய்வதன் மூலமாகவும் இந்த பில்ஃபரேஜ், திருட்டுத்தனம், ஏமாற்று, பொய், அது எல்லாவற்றிலிருந்தும் விலகி வெளியே வந்திருக்கும். அதன் காரணமாக நம்முடைய கலெக்ஷன் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதற்கு இடையில் ஒரு பெரிய ரிஃபார்ம் சென்ற ஆண்டு நடந்தது. இது உங்களுக்கு தெரியும். கணிசமாக ஜிஎஸ்டி ரேட் குறைக்கப்பட்டது. பலவற்றை அந்த 18% 12% கொண்டு வந்தாங்க. சிலவற்றை 12% 5% கொண்டு போனாங்க. அப்போ கன்சிடரபிள் விஷயத்தை குறைத்ததற்கு பிறகும் கூட இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நம்பர் ஜிஎஸ்டி ரேட்டை குறைத்ததற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய வருமானம். அப்போ இது நிஜமாவே இந்திய பொருளாதாரம் ஒரு வலுவாக இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். அந்த சமயத்தில் நான் என்ன நினச்சேன்னா, ஒரு ஜிஎஸ்டியில் ஒரு டிப் இருக்கும். அந்த டிப் உங்களுக்கு அதுக்கு பிறகு தான் சில மாதங்களுக்கு பிறகு தான் மீண்டும் பழைய லெவலுக்கே வரும்னு. அப்படியெல்லாம் ஆகவே இல்லை. கார் போன்ற பொருட்களுக்கெல்லாமே கணிசமாக குறைத்தார்கள். அப்போ கன்சிடரபிள் ரிடக்ஷனுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு நிலை வந்திருக்குன்னா, ரேட்டை குறைத்ததுனால அதிக பேர் பொருட்களை வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன கேட்டால் இன்னொரு 2 வருடம் கழித்து இன்னும் ஒரு பெரிய ரிஃபார்மை கொண்டு வரலாம். இன்ஃபேக்ட் 18%ங்கிறதையே ஒட்டுமொத்தமாக நீக்கிவிடலாம் அப்படின்னு நான் ஒரு கருத்தை சொல்லுவேன், முன்வைப்பேன். 18 இருக்கும் எல்லாவற்றையும் 12% நோக்கி நகர்த்தலாம். நம்ம பொறுத்த வரைக்கும் மறைமுக வரி சதவிகிதம் ரொம்ப மாடரேட்டாக இருக்கிறது தான் நல்லது. இந்த வரி இருக்கணும், டாக்ஸ் ஃப்ரீ என்ற நிலை இருக்கக்கூடாது. ஏன்னா வரி வருமானம் தான் ஒரு நாட்டின் முதலீடுகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது. அவர்களுடைய நடப்பு செலவுகளுக்கும் அதுதான் தேவைப்படுது. இவ்வளவு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் அடுத்து வருது, அப்போ எல்லாருடைய சம்பளமும் மேலே போக போகுது. அப்போ அதுக்கெல்லாம் நம்மளுடைய வரி வருமானம் தான் கொடுத்தாகணும். இப்போ வரி ஏய்ப்பை குறைக்கணும், இன்ஃபேக்ட் எலிமினேட் பண்ணணும், மாடரேட் டாக்ஸஸ் இருக்கணும், கம்ப்ளைண்ட்ஸை அதிகப்படுத்தணும், எல்லாரையும் வரியை கட்ட வைக்கணும். அதுதான் நோக்கம். இப்போ ஹை டாக்ஸஸ் இருந்தால் அது எப்படி அதுலேருந்து தப்பிக்கலாம் என்னும் எண்ணம் எப்பொழுதுமே எல்லாருக்கும் இருக்கும். அந்த எண்ணமே வரக்கூடாது என்ற அளவில் மாடரேட் இன்டைரக்ட் டாக்ஸ் ஒரு நல்ல விஷயம். தொடர்ச்சியாக அப்போ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 18% ஜிஎஸ்டி டாக்ஸ், அது தவிர சிலதுக்கெல்லாம் 20ஸ்லையும் 40ஸ்லையும்லாம் சில ஸ்பெஷல் கேஸில் இருக்குது. அதை நான் தொட போகிறதில்ல. அதெல்லாம் ரொம்ப சில பொருட்களுக்கு தான், அது முக்கியமானதும் அல்ல. நம்ம பேச வேண்டியது பெரும்பாலான பொருட்கள் 12 அல்லது 18 இருக்குது. இந்த 12, 18ன்னு இருக்கிறது எல்லாத்தையுமே கிளப் பண்ணி அந்த 12 அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வர்றது தப்பு இல்லை. அது இன்னைக்கு பண்ணணும்னு நான் சொல்லலை. இன்னும் இந்திய பொருளாதாரம் நன்றாக வளர்ந்ததற்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து கூட அதை கன்சிடர் பண்ணலாம், தவறு அல்ல. இப்போ ஸ்டெபிலிட்டியும் இருக்கும், மக்களுக்கும் ஒரு ரிலீஃப் ரொம்ப தெளிவாக தென்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. பட் ஓவரால் இன்றைய நிலையில் இந்த போர் இருக்கும் பொழுதும் கூட இந்திய பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு சுணக்கம் இல்லாமல் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. அந்த சேலஞ்சை நம்ம மறந்துடக்கூடாது. உலக அளவில் கச்சா எண்ணெய் உற்பத்தி குறைந்திருக்கிறது. ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப் மாதா மாதம் அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு நிபுணரோட எஸ்டிமேட்டில் ஒரு மாதத்துக்கு நம்முடைய தேவையை விட 7 மில்லியன் பேரல்கள் குறைவாக நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். மொத்த உலகம் நான் சொல்கிறது, பெட்ரோல் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள். இது அங்கங்கே அவங்கவுங்க வச்சிருக்கிற ஸ்டாக்லேருந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஏதோ ஒரு கட்டத்தில் இது தீரப்போகுது, பஃபர் ஸ்டாக்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும். ஏற்கனவே கிட்டத்தட்ட $20-30 ஒரு பேரலுக்கு அதிகமான விலையில் ஓடிட்டு இருக்கு கச்சா எண்ணெய். இது திரும்ப $80 அப்படிங்கிற இடத்துக்கு போயாகணும். ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னா, இப்பொழுதைக்கு
போர் நிறுத்தம் ஒரு மாதிரி வேகான ஒரு போர் நிறுத்தம் அமலில் இருக்கிறது. குண்டுகள் விழல, எக்ஸப்ட் லெபனான்ல மட்டும் இஸ்ரேல் தொடர்ந்து சிறு சிறு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் மீதான தாக்குதல் முற்றிலுமாக நின்று போயிருக்கிறது. அதனால ஈரான் சுற்றி இருக்கக்கூடிய 6 வளைகுடா நாடுகள் மீதான தன்னுடைய தாக்குதலையும் நிறுத்தி வைத்திருக்கிறது. ஒரே ஒரு பிரச்சனை, அந்த ஹார்முஸ் நீரிணைப்பில் டபுள் பிளாக்கேட், ஈரானும் பிளாக்கேட் பண்ணி வச்சிருக்கு, அமெரிக்காவும் அதை பிளாக்கேட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ வளைகுடா நாடுகள் தங்களுடைய எண்ணெய் எரிவாயு உற்பத்தியை மீண்டும் தொடங்க வேண்டும். அதுக்கப்புறம் அதோடைய டவுன் ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி, அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அம்மோனியா, யூரியா, ஹீலியம், இந்த 3 உற்பத்தி ஒட்டுமொத்தமாக குறைந்திருக்கிறது, தடைப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பெட்ரோலியம், அதிலிருந்து சில பை ப்ராடக்ட்ஸ், அதோடைய இயற்கை எரிவாயு இருந்தால்தான் அம்மோனியா தயாரிப்பு அப்படிங்கிறது செய்ய முடியும். அம்மோனியாவிலிருந்து தான் உங்களுக்கு யூரியா வருது. இது ஹேபர் பாஷ் ப்ராசஸ்னு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ இந்த யூரியா இருந்தால்தான் நம்ம எல்லா மக்களுக்குமான உணவு கிடைக்க போகிறது. இந்த உரத்தை நம்பித்தான் உலகெங்கிலும் எண்ணற்ற விவசாயிகள் இருக்காங்க. இந்தியா போன்ற நாட்டில் யூரியா தயாரிப்பு அப்படிங்கிறது நம்ம முழு தன்னிறைவை நாம் அடையவில்லை. நம்ம நமக்கு தேவையான யூரியாவில் 75% தான் நம்ம நாட்டில் தயாரிக்கிறோம். அப்போ ஒரு 25% வெளிநாடுகளிலிருந்து வருகிறது. இன்ஃபேக்ட் வளைகுடா நாடுகளிலிருந்து இங்கே வருது, அல்லது ரஷ்யாவிடமிருந்து நாம் போய் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்தடுத்து ஏன்னா எகெயின் இதெல்லாம் பஃபர் ஸ்டாக் நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம். ஏதோ ஒரு இடத்துல இது சிக்கலை நமக்கு கொடுத்து விடக்கூடாது. ஆனால் இன்றைய தேதியில் நமக்கு உணவுப் பொருள் நிறைய கிடைக்குது, நம்மகிட்ட நிறைய இருக்குது. ஆனால் இது இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் நிறைய பல சிக்கல்கள் இருக்குது. அதனால் போர் நிறுத்தம்ங்கிறது மட்டும் இல்லை, இனி தாக்குதல் நடக்காதுங்கிற உறுதி வளைகுடா நாடுகள் அடிபட்ட தங்களுடைய இடங்களை எல்லாம் மீண்டும் கட்டுமானத்தை எழுப்பி, இந்தியா போன்ற நாடுகளுக்கு திரும்பி வந்திருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாம் திருப்பி அங்கே போய் ப்ரொடக்ஷனை உற்பத்தியை அதிகரித்து, இப்படி எக்கச்சக்க ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஸோ அது விரைவில் வந்தால் தான் நம்ம இந்த ஆண்டு 2026-27 நிதியாண்டில் பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும், வரி வருமானமும் தெளிவாக தீர்க்கமாக இருக்கும். அதை வைத்துக்கொண்டு நாம் மேற்கொண்டு பல்வேறு கட்டுமானங்களை செய்யலாம். ஸோ ஏப்ரல் ஓகே, ஏப்ரல் பெரும்பாலும் பழைய எக்கானமியோட தொடர்ச்சி தான். ஆனால் மே, ஜூன், ஜூலை எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த போர் முற்றுமுழுதாக முடிவுக்கு வர வேண்டும். அது வரும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.